இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிரமிட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கோண வடிவ கட்டிடக்கலை அமைப்பு. இதில் வந்து அடிப்பக்கம் வந்து முத்தரப்பு அல்லது நாற்புற அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுர பிரமிடு பொதுவாக பெரும்பான்மையாக எல்லா இடத்துலையும் காணப்படுற ஒரு பிரமிட். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நம்ம தஞ்சை பெரிய கோவில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் டெம்பிள் வந்து சதுர பிரமிடு வடிவத்தில் கொண்டிருக்கும். அதாவது 4 பக்கம் இருக்கும். அடிப்பக்கம் 4 பக்கத்துலேயும் எந்த பக்கம் பார்த்தாலும் அது வந்து ஒரு முக்கோண வடிவில் வந்து அந்த கட்டிடம் வந்து நமக்கு காட்சி அளிக்கும். இதோட சிறப்பம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரமிட் வடிவில் கட்டப்பட்ட எந்த ஒரு வடிவமுமே அதோட முழு எடையும் வந்து பூமியோட நெருக்கமான வலுவான அமைப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து காலத்தால் அழிக்க முடியாத நினைவு சின்னங்கள் கட்டப்படுறதுக்கு பிரமிட் வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப பயன்பட்டுருக்கு. இது வந்து மிகவும் பிரபலமான பிரமிடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எகிப்திய பிரமிடுகள் தான். ரொம்ப பழமையானதும் அவைகள் வந்து சூரியனோட கதிர்களை குறிக்கிற வகையில் வந்து அந்த பிரமிடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதில் வந்து பெரும்பான்மையான எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மெருகூட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரகாசிக்கும் தன்மையுடைய பிரமிடுகள் வந்து எகிப்திய பிரமிடுகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது பிரதிபலிக்கிறதுக்காக பிரதிபலிக்கக்கூடிய வெள்ளை சுண்ணாம்பு, கேப்ஸ்டோன், பாசால்ட், தங்கம், வெள்ளி, எலக்ட்ரம் ஆகிய பொருட்களை வந்து அதை மெருகேற்றத்துக்காக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிமு 2700க்கு பிறகு கிமு 1700 வரை எகிப்தியர்கள் வந்து இந்த மாதிரி பிரமிடுகளை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிசா அப்படிங்கிற இடத்துல உள்ள பிரமிடுகள் வந்து மிகப்பெரிய எகிப்திய பிரமிடுகளாக சொல்லப்படுது. பிரமிடுகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மெசபடோமியா, சூடான், நைஜீரியா, கிரீஸ், ஸ்பெயின், சீனா, யூஎஸ், கனடா, ரோம், இட்டாலி, இந்தோனேஷியா இந்த மாதிரி பல நாடுகளில் காணப்பட்டாலும் எகிப்திய பிரமிடுகள் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அது ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அதுக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முதுமக்கள் தாலி தான் பயன்படுத்தியிருக்காங்க. முதுமக்கள் தாலிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து இறந்தவர் உடலை வந்து அவங்க கருவறையில் எப்படி அமர்ந்திருப்பாங்களோ அந்த வடிவில் அமர வச்சு அதில் அவங்க பயன்படுத்தின சில பொருட்கள்லாம் போட்டு மண்ணில் முதுமக்கள் தாலிக்கு பிறகு தான் அவங்க வந்து பிரமிடுகளை வந்து கட்ட தொடங்கியிருக்காங்க. பிரமிடுக்கு உள்ள அவங்க வந்து மம்மிஸ் அப்படிங்கிற அந்த இறந்தவர்களோட உடலை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஏன் வந்து அந்த மம்மிஸை உருவாக்குனாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அதனால் இறந்தவர்களை வந்து கடவுளாக மாறுவாங்க, அவங்களோட உடம்பை வந்து அழிக்கக்கூடாது, அவங்க உடம்பை வந்து பதப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த மம்மி அப்படின்னு அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதை அவங்க எப்படி பதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, வயிற்றை மட்டும் கிழித்து உள்ள உடற்பாகங்கள் அழுகி போகக்கூடிய உடற்பாகங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிருக்காங்க. முகத்தை வந்து ரொம்ப முக்கியமாக கருதிருக்காங்க. அதனால் முகத்தை வந்து சேதப்படுத்தாமல் மூக்கு வழியாகவே அவங்க உடம்புல உள்ள அதாவது மூளை அந்த மாதிரி சில பகுதிகளை வந்து மூக்கு வழியாகவே எடுத்து அவங்க முகத்தை சேதப்படுத்தாமல் உடம்பை வந்து ஒரு நூலால் கட்டி அவங்க வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இது மாதிரி பதப்படுத்தி வைக்கும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய வந்து ஒரு பில்டிங் ஒரு கட்டிடக்கலையை அவங்க அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் இருந்திருக்கு. அது உள்ளர வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சிருக்காங்க பிரமிடு உள்ளர. அது உள்ளர வந்து ஏராளமான தங்கங்கள், வைரங்கள், வைரங்கள் இந்த மாதிரி பல நகைகள் அது மாதிரிலாம் வந்து அந்த சுரங்கத்துக்குள்ளே இருந்திருக்கு. அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நகரங்களே அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரகசிய அமைப்பாக இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற வகையில் இது ஒரு மிகப்பெரிய பில்டிங் சமாதி மாதிரி அவங்க கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.